Hello everyone, this is Gunawakulan from GR Tamil Tech School. So போன வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம் பேசிக்கான ஒரு விடயம் எப்படி வந்து பைத்தனில் வந்து இன்புட் எடுக்குதுன்னு சொல்லி யூசர்கிட்ட வந்து ஸோ அந்த இன்புட் எடுத்து வந்து கூட்டல் அதாவது பேசிக்காக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஒன்று செய்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து டிசிஷன் மேக்கிங், அதாவது இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் ப்ரோக்ராமிங் the if condition is the major part. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் ப்ரோக்ராமிங் எடுத்தாலே இந்த if condition அதாவது டிசிஷன் மேக்கிங்ன்றது ஒரு மேஜர் ரோலாக வந்து ப்ளே ஆகும். என்னன்னு சொன்னால் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணக்குள்ளே வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு க்ரோசரி ஷாப்புக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் லைக் வந்து இப்போ சர்டன் ஆப்ஜெக்ட் லைக் ஒரு இப்போ ஒரு க்ரோசரி ஐட்டம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மில்க் பேக்கெட் எடுத்தோம்னு சொன்னால் அந்த மில்க் பேக்கெட் வந்து இப்போ அதோட குவான்டிட்டி வந்து குறைஞ்சி 10க்கு கீழே இருக்குமென்னு சொன்னால் யூ ஹாவ் டு சென்ட் அன் இமெயில் டு த அட்மின் இந்த மில்க் பேக்கெட் வந்து குறைஞ்சிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி. அதே போல் வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து நாங்கள் நிறைய டிசிஷன் எடுப்போம். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ப்ரோக்ராமிங். ஆஸ் அ ஹியூமன் நாங்கள் ஒரு மனிதர்களாக வந்து எப்பவுமே டிசிஷன் எடுத்துக்கொண்டே தான் இருப்போம். நம்மளோட மூளையை வந்து டிசிஷன் மேக்கிங்கில் தான் வேலை செய்து கொண்டிருக்கோம். அதாவது சிம்பிளாக சொன்னால் இஃப் எல்ஸ்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தான் நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ப்ரெஸ்பெக்டிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு விளங்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணி கொண்டு போகக்குள்ள வந்து பெண்டை கண்ட உடனே அந்த பெண்டால் வந்து டேர்ன் பண்ணுவீங்க. ஒரு காலமும் பெண்டை கண்ட உடனே அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக போக மாட்டேங்க, ஸ்ட்ரைட்டாக கொண்டு ஆக்சிடென்ட்ஸோ எதுவுமே செய்ய மாட்டேங்க. அந்த பெண்டை கண்டோடனே டேர்ன் ஓவர் பண்ணி போவீங்க. ஸோ திஸ் இஸ் லைக் டிசிஷன். அதாவது அந்த இடத்துல நீங்கள் வந்து டிசிஷன் ஒன்று மேக் பண்ணுறீங்க. அதே போல் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள ஒரு வாகனம் உங்களை நோக்கி வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கிட்ட வந்து ஸ்லோ டவுன் பண்ணுவீங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு வாகனத்தை கண்ட உடனே ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க. அந்த வாகனம் வந்து இல்லாட்டிக்கு பண்ணியிருக்க மாட்டீங்க. லைக் தட் யூ டேக் லாட்ஸ் ஆஃப் டிசிஷன். அதே போல் இப்போ நீங்கள் ஒரு க்ரோசரி ஷாப்புக்கு போகிறீங்க, போய் வந்து ஒரு க்ரோசரி ஐட்டம் கேட்குறீங்க. ஸோ அந்த ஐட்டம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக இன்னொரு ஆல்டர்னேட்டிவான ஐட்டம்ஸை வந்து வாங்குவீங்க. லைக் அது இல்லாட்டி இதுன்ற மாதிரி. ஸோ இதே போல் வந்து நம்ம ஆஸ் அ ஹியூமனாக வந்து நிறைய இடங்களில் வந்து டிசிஷன் மேக் பண்ணுவோம். ஈவன் நீங்கள் நடக்கக்குள்ளே வந்து முன்னுக்கு ஒரு கல் இருக்குமென்னு சொன்னால் அந்த கல்லை தாண்டி நடப்பீங்க. அந்த கல் இல்லாட்டி வந்து அந்த அதை தாண்டி நடந்திருக்க மாட்டேங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹியூமன் ஆஸ் அ ஹியூமன் வந்து எல்லா நேரமும் வந்து டிசிஷன் எடுத்துக்கொண்டே இருப்போம். இஃப் கண்டிஷன் மாதிரி நாங்களும் வந்து எக்ஸிக்யூட் ஆகி கொண்டே இருப்போம். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னு சொன்னால் அது நமக்கு அப்படி விளங்கும். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டர்ஸை டிசிஷன் எடுக்க வைக்கிறது, எப்படி வந்து இஃப் கண்டிஷனில் கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் பண்ணுறோன்னு சொல்லி பேசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ வளமே போல் வந்து நாங்கள் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இஃப் கண்டிஷன்னு சொல்லி. ஸோ இதுக்குள்ளே போய்த்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, தென் ஐ டைப் நேம் equal to input. Okay, enter your name and சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் if condition போவேன். if name equal to something like Gunawakulan, நீங்கள் print பண்ணணும் பண்ணு கேட்டால் hi you are welcome, something like this. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாஜிக் என்னன்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராமில் சொல்லப்பட்ட விடயம் வந்து இங்கே வந்து இன்புட் டேட்டாவை எடுப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன யூஸர் என்டர் பண்ணுறாங்களோ அந்த டேட்டா வந்து இந்த நேம்ன்னு சொல்கிற வேரியபிளுக்கு வரும். இதுக்கு முன்னாடி நாங்கள் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்துருந்தோம். இந்த டபுள் ஈக்குவல் சைன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரெண்டு வேல்யூவும் வந்து ஈக்குவலாக செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல் இந்த இடத்துல நாங்கள் எப்படி என்ன செய்தோம்னு கேட்டால் இஃப் நேம் இஸ் ஈக்குவல் டு திஸ் டூ திஸ். ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற கோடிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த ஸ்பேஸ் நான் எப்படி விட்டேன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் கன்ஃபியூசிங் ஆகிருக்கும். உங்களோட சிப்லைன் டெக்ஸ்ட்டே நீங்கள் இந்த சின்டாக்ஸை முடிக்கக்குள்ளே வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டூ இட் ஃபார் யூ. நீங்கள் உங்களோட கோடு எதில் எழுதுனீங்கன்னு சொன்னால் அது எக்ஸிக்யூட் ஆகாது. But you have to give one tab space for this. Okay, இந்த ஒன் டேப் ஸ்பேஸ் வந்து நாங்கள்
எப்படி விடலாம்னு கேட்டால் லைக் when you இப்படி நீங்கள் ஒன் டேப் ப்ரெஸ் பண்ணீங்கன்றாலே அதுவே வந்து பண்ணிடும். இப்போ இது வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து கேர்லி ப்ரைசஸ் இதையும் பட் பைத்தன் என்றபடியாக கேர்லி ப்ரைசஸ் எல்லாம் இல்லை. இது வந்து இன்டென்டேஷனில் தான் டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகே, அது வந்து இன்டென்டேஷன் ரிலேட்டடான சப்ஜெக்ட். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னு சொன்னால் ஸோ என்டர் யுவர் நேம் என்று இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து வேறு நேம் என்று கொடுக்கேன். ஸோ ரண்டம் டெக்ஸ்ட் பட் எதுவுமே நடக்கலை. ஸோ இந்த இடத்துல வந்து குணராகுலன்னு சொல்லி டைப் பண்ண சொன்னால் ஹாய் யூ ஆர் வெல்கம் அண்ட் சொல்லுது. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து ப்ரோக்ராம், அதாவது பைத்தன் ப்ரோக்ராமோ இல்லாட்டி என்ன ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எடுத்தாலும் எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எழுதுறீங்க. ஸோ அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபேஸ்புக் எடுத்தோம்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் போய் உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணுவோம். அதுக்கு முதல் ஆல்ரெடியே வந்து நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டையும் வந்து ஃபேஸ்புக் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கை க்ரியேட் பண்ணக்குள்ளே வாங்கி வச்சுக்கொள்வாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் லாகின் பண்ணக்குள்ளே நீங்கள் இப்போ என்டர் பண்ணுற யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மெச் ஆகுனா மட்டும் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ண விடும். இல்லாட்டி இருந்தால் உங்களுக்கு அடுத்த பேஜை தரும், அதாவது வந்து பாஸ்வேர்ட் வந்து பிழையாதிக்குன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஃபுக்கு பக்கத்தில் இன்னொரு எல்ஸ்ன்ற ஒரு கண்டிஷன் வரும். இந்த பேசிக் ஐடியா என்னன்னு சொன்னால் இஃப் இது இல்லாட்டி இதை ரன் பண்ணு, அதாவது இது பிழைச்சிச்சுன்னு சொன்னால் இதை ரன் பண்ணு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஹாய் ஐ டோன்ட் நோ யூன்னு சொல்லி டைப் பண்ணுறோம். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணுறது வந்து இந்த பிரிண்டிங் என்ற மெக்கானிசம் யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த இஃப் கண்டிஷன் லாஜிக்கை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பட் இதுக்கிட்ட நீங்கள் பிரிண்டிங் தான் பண்ணணும் மட்டும் கிடையாது. இதுக்கிட்ட வந்து யூ ஆஸ் அ ப்ரோக்ராமர் நீங்கள் இமேஜின் பண்ணலாம், உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் சும்மா ரண்டம் டெக்ஸ்ட் டைப் பண்ண சொன்னால் ஹாய் ஐ டோன்ட் நோ யூ, உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லும். ஸோ இப்போ நான் இந்த நேமை வந்து என்டர் பண்ணேன்னு சொன்னால் ஹாய் யூ ஆர் வெல்கம் சொல்லும். அதை சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இந்த நேம் இதுக்குள்ளே யூஸர் என்டர் பண்ணுற நேம் இதுக்கு செட் ஆகுனா மாத்திரம் இதுக்கு இந்த பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை எக்ஸிக்யூட் பண்ணு எல்ஸ். அதாவது நாங்கள் இங்கிலீஷை வந்து கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சராக படிக்கக்குள்ள இந்த எஃப் க்ளோஸ் படித்தது. இப்போ எஃப் எல்ஸ் க்ளோஸ் வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஃப் ஐ கோ டு ஸ்கூல் ஐ வில் ஸ்டடி, நான் பாடசாலை செல்வேன்னு சொன்னால் நான் நன்றாக படிப்பேன். அதே போல் வந்து இஃப் ஐ ஹாவ் அ சான்ஸ் ஐ வில் வின். அதே போல் அதே கான்செப்ட் தான் நீங்கள் ப்ரோக்ராமாக வரும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் வந்து ஆஸ் அ ஹியூமனாக வந்து நாங்கள் டெய்லி நாங்கள் வந்து நம்மளோட மூளை வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரெயின்ட். அதாவது ட்ரெயின்டுன்றதை விட ட்ரெயின்டுன்னு சொல்லலாம். நெச்சுரலாக வந்து நாங்கள் செய்த டெய்லி டாஸ்க்கு வந்து ட்ரெயின்ட் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர் ஒன்று இருக்குது, அந்த ஃபயரில் கொண்டு கையை வச்சிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே சுடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கையை தூக்குவீங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரெயின்ட். அந்த உங்களுக்கு அந்த இந்த ஹீட்டை நீங்கள் உணரக்குள்ளே நீங்கள் அந்த கையை தூக்கணும்னு சொல்லி இட்ஸ் ட்ரெயின்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நாங்கள் நெச்சுரலாக வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம். அதே போல் நாங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வார்மான ஒரு ஹாட்டான பிளேஸுக்குள்ளே இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ அப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்ச உடனே ஒரு இஃப் கண்டிஷன் ஒரு ட்ரிகர் ஆகி யூ வில் கோ அண்ட் ஆன் த ஃபேன். அதாவது அந்த பேஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இப்போ ஏஆர் தேவைன்றவுடனே நீங்கள் போய் ஆன் பண்ணுவீங்க. இதே போல் ஆஸ் அ ஹியூமனாக வந்து நாங்கள் நிறைய இடங்களில் வந்து டிசிஷன் மேக் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமுக்கும் ஹியூமனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் இப்போ ஏஐ கான்செப்டை வந்து இங்கே பேசலை, பட் வி ஆர் டாக்கிங் அபவுட் த பேசிக் ப்ரோக்ராம். ஸோ த பேசிக் ஐடியா என்னென்னு கேட்டால் in a normal programming you will need to use a lot of if else statement like this. இப்போ சிம்பிளாக ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தாலே தெரியும், இந்த லாகின் பண்ணுறதுலேருந்து நீங்கள் போகிற போஸ்ட் இருந்த எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் போகிற போஸ்ட் வந்து இப்போ மேபி வந்து அவங்களோட ஃபேஸ்புக் ரூல்ஸுக்குள்ளே போக ரூல்ஸை மீறக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொன்னால் you will be terminated. Like
இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து பேட் வேர்ட்ஸ் அலவுட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த பேட் வேர்ட்ஸ் அலவுட் பண்ணக்குள்ள ஸோ இதான் உங்களோட போஸ்ட்ன்னு சொன்னால் ஸோ நீங்கள் போயிட்டு போஸ்ட் போடுறீங்க. ஸோ இதில் என்டர் யுவர் போஸ்ட்ன்றதுக்கு ஸோ அப்படி இமேஜின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் என்டர் பண்ணுற போஸ்ட் வந்து இங்கே வரும். இங்கே பப்ளிஷை கொடுக்கக்குள்ள இந்த போஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நான் பேட் வேர்ட்ஸ்ன்னு சும்மா போடுறேன், இதுக்கிட்ட வேறு ஏதாவது பேட் வேர்ட்ஸ் இருக்குமென்னு சொன்னால் இங்கே பிரிண்டிங்குக்கு பதிலாக வந்து அந்த போஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுற கோட் இருக்கும். இந்த எல்ஸ் கண்டிஷனில் அதாவது பேட் வேர்ட்ஸாக இல்லைன்னு சொன்னால் ஹியர் போஸ்ட் பண்ணப்படும் எல்ஸுக்குள்ளே. ஓகே, இட்ஸ் ஈக்குவல் டு பேட் வேர்ட்ஸ் then it won't be posted. ஸோ இதுக்கிட்ட பிரிண்டிங்குக்கு பதிலாக ஸ்டாப் ஓ சம்திங் வேறு ஸ்டாப்பிங் ஃபங்க்ஷன் ஏதாவது எழுதியிருப்பாங்க. ஸோ எல்ஸ்ன்னு சொன்னால் போஸ்ட் வந்து ஏதாவது போட்டிருப்பாங்க. இன்னும் நாங்கள் இந்த ஸ்டாப் போஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணலை. ஸோ நாங்கள் ஃபங்க்ஷன் படிக்கக்குள்ளே வந்து அது உங்களுக்கு டீப்பாக விளங்கும். ஸோ இஃப் கண்டிஷன் இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் கண்டிஷன் இன் பைத்தன் as well as in programming. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் இன்னும் இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி எப்படி சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்களும் ஆன்லைனில் வந்து நிறைய எக்ஸசைஸ் வந்து செய்து பார்க்கலாம். இஃப் கண்டிஷன்ஸுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இதை பார்த்து இதை வந்து யூ ஹாவ் டு லேர்ன் அபவுட் இஃப் கண்டிஷன் இன் ஆர்டர் டு பி குட் programmer. Okay guys, thank you for watching this video. I hope you understand this. I'll see you in the next video.